Good morning, champion. This is Professor Aswaran from Government College of Technology. I am taking champion Shakti Alam. Shakti வந்து இன்னைக்கு ஒரு 5 கான்செப்ட் நம்ம சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் வந்து லேமினார் பவுண்டரி லேயர் ஃபார்ம் ஆகிற ஒரு கான்செப்ட் சொல்ல போறோம். ஒரு ஃப்ளோ ஓவர் ஃபிளாட் பிளேட். ஃப்ளோ வந்து இரண்டு வகைப்படும். ஒன்று இன்டர்னல் ஃப்ளோ, எக்ஸ்டர்னல் ஃப்ளோ. பைப்புக்குள்ள போனால் அது இன்டர்னல் ஃப்ளோ, வெளியில் சர்ஃபேஸ் மேலே போனால் அது எக்ஸ்டர்னல் ஃப்ளோ. ஒரு ஃபிளாட் பிளேட்டில் ஒரு ஃப்ளோ நடக்குது, அதான் எக்ஸ்டர்னல் ஃப்ளோ. அந்த ஃப்ளோவில் வந்து ஒரு 4 வேரியபிள் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் பவுண்டரி லேயர் திக்னஸ். Boundary layer thickness 5 into root over nu by u into x. ஸோ கீழே வந்து ux வெலாசிட்டி அந்த இன்ட்டு டிஸ்டன்ஸ் இருக்குது, மேலே வந்து நியூ இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 5 டைம்ஸ் அந்த பவுண்டரி லேயர் திக்னஸ்னா 5 ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது Average skin friction coefficient 1.328 divided by root over ul by nu. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்கின் ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து 1.328 அப்படின்ற நம்பர் ஞாபகம் வச்சுக்கணும். டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ul by mu அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். CS stresses boundary is equal to 0.664 into root over nu by ux. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா வந்து அதே தான் இருக்குது, ஆனால் வந்து சிஎஸ்எஸ் பவுண்டரின்னு பார்த்தீங்கன்னா அது டிவைட் பை போடாமல் ப்ராடக்ட்டில் போட்டிருக்காங்க 0.664. நம்ம டிவைட் பை கூட போடலாம், டிவைட் பை யூஎக்ஸ் பை மியூன்னு போடலாம். இப்போ இது இங்கே இருக்கிறதே வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா, இது வகுத்தலில் கூட போட்டிருக்கலாம். நம்ம வகுத்தலில் போடாமல் குழப்புறானுங்க. ஏன் குழப்புறானுங்க? அப்போ நம்ம போடணும் யூஎக்ஸ் பை மியூ அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படி இருந்தால் அதில் பாதி தான். அதை ரெண்டாவது வகுத்தனா ஆவரேஜ் ஸ்கின் ஃபிக்ஷன் கோஎஃபிஷியன்ட், ரெண்டாவது வகுத்தா அது வரதான் சிஎஸ்எஸ் பவுண்டரி. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் இருக்குது, அங்கே எல் இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசமே தவிர அங்கே எக்ஸ் இருக்குது எல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது displacement thickness 0.332 into density nu into u square. ஸோ அதே தான் ஃபார்முலா இங்கே பார்த்தீங்கன்னா அதில் பாதி 0.332, அப்போ வந்து ரூட் ஆஃப் யூஎக்ஸ் பை மியூ அதே தான் இருக்குது. அப்போ சிஎஸ்எஸ் பவுண்டரியில் பாதி டிஸ்பிளேஸ்மென்ட் திக்னஸ், அதோட ரோ யூ ஸ்கொயர் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஃபார்முலாவை ஒரே ஒரு ஃபார்முலா படிச்சுட்டு அந்த ஒரு ஃபார்முலா வந்து அடுத்த ஃபார்முலா, ஒரு ஃபார்முலா வந்து அடுத்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பவுண்டரி லேயர் திக்னஸ்க்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பவுண்டரி லேயர் திக்னஸ் அப்படியே இது பண்ணலாம். 5 டிவைட் பை, இப்போ கீழே டிவைட் பை போட்டோன்னா யூஎக்ஸ் பை. ஸோ எல்லாமே வந்து அப்படியே இது பண்ணிக்கலாம். அது 5, அது 1.7. இப்போ இதில் என்ன ஸ்கின் ஃபிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் மட்டும் எல் போட்டிருக்கோம், மற்ற மூணுக்குமே எக்ஸ் தான் இருக்குது. ஸோ மற்ற மூணுமே எக்ஸ் தான் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆனால் ஃபார்முலாவாக பார்க்கும்போது நம்ம வந்து மாற்றி பார்க்கும்போது அது ஃபுல்லாக கன்ஃபியூஸ் ஆகும். ஆனால் தெளிவாக பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த யூஎக்ஸ் பை மியூ அப்படின்றது வந்து இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ வந்து 5 பை இது எம்னு வச்சுங்க, இது வந்து 1.328 பை அது எம்னு போட முடியாது. ஸோ எம்எல் ஏன்னா எக்ஸு போல எல் வந்துச்சு. ஸோ 0.664 பை எம், இங்கே வந்து 0.332 பை எம் ரோ யூ ஸ்கொயர் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்படி ஞாபகம் வச்சுன்னா அது எம்ன்றவை யார் அப்படின்னா யூஎக்ஸ் பை மியூ அப்படின்றது ஞாபகம் வச்சுட்டா ஈஸியாக நமக்கு ரூட் ஆஃப் யூஎக்ஸ் பை மியூ தான் வந்து எம் அப்படின்னு வச்சு ஈஸியாக வச்சுக்கலாம். ஸோ ஒரு வேலைகளை படிக்கிறதுன்றதை விட அதை எப்படி ஆழமாக யோசிச்சோம் அப்படின்றது தெரியும். ஸோ இது ஈஸியான கொஸ்டின் தான். அடுத்து how is metacentric height gm expressed? gm is equal to I by v minus b into g bg. ஸோ மெட்டாசென்ட்ரிக் ஹைட்னா வந்து நமக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஸோ மெட்டாசென்ட்ரிக் ஹைட் நமக்கு ஜிஎம் நோட்டேட் பண்ணுறாங்க. அது ஜிஎம் ஈக்குவல் டு ஐ பை வி மைனஸ் பிஜின்னு சொல்கிறாங்க. ஐனா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, வினா வால்யூம், பிஜினா டிஸ்டன்ஸ் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி அண்ட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இதை பயன்படுத்தி ப்ராப்ளமாக சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டா ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ஈஸியாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட் சாம்பியன்ஸ்.